தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் அவரது கடிதங்கள் செய்த அற்புதம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சுவாமிஜியின் கடிதங்கள் எளிமையாகவும் சுருக்கமாகவும் படிப்பவர் மனதில் பதியும்படியாகவும் இருக்கும். சுவாமிஜியின் முதல் சந்திப்பே காய்ந்த நிலத்தில் குளிர்ந்த நீர் விழுந்ததை போல குளிர்ச்சியாக இருக்கும் என்பது சொந்த அனுபவமாகும். அவரது ஒவ்வொரு கடிதமும் ஒரு ஆன்மீக தூண்டுகோலாக இருக்கும் என்று சுவாமி விமலானந்தர் தமிழகம் தந்த தவப்புதல்வர் சுவாமி சிவானந்தர் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அமர ஆத்மனே, ஆசிர்வதிக்கப்பட்ட அழியாத ஆத்மனே, வணக்கத்துக்குரிய ஆத்மனே, புகழ்மிக்க அமர ஆன்மாவே என்று இத்தகைய சொற்றொடர்களாலேயே அவர் பக்தர்களை அழைப்பார். நீங்கள் அழியும் இந்த உடல் அல்ல, அழியாத அமர ஆத்மன் என்று கடிதத்தில் எடுத்த எடுப்பிலேயே அவர் பக்தர்களுக்கு நினைவுபடுத்துவார். கடிதத்தின் முடிவில் உங்கள் சொந்த ஆத்மன் சிவானந்தா என்று குறிப்பிடுவார். நீங்களும் நானும் ஒன்றுதான், வேறல்ல. உங்களை பரிபூர்ணமாக என்னிடம் ஒப்படையுங்கள் என்பது அதன் பொருள். எந்த கடிதத்துக்கும் குருதேவர் பதில் எழுதாமல் இருந்ததே கிடையாது. இந்த விதத்தில் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு சீடரிடத்திலும் அவரது கடிதங்கள் கட்டுக்கட்டாக குவிந்தன. சிலரிடம் ஆயிரக்கணக்கில் அவை குவிந்து கிடக்கும். தங்கள் வாழ்க்கையில் எழுந்த சிக்கல்களை தீர்க்கும் விதத்தில் உரிய சமயத்தில் அவ்வப்பொழுது குருதேவரிடமிருந்து பதில்கள் வந்து உதவின என்று பலரும் பெருமையாக குறிப்பிடுவர். சுவாமி சிவானந்தரிடமிருந்து கடிதம் வந்த நாளெல்லாம் நல்ல நாளே. குருதேவரிடமிருந்து கடிதம் பெறும் போதெல்லாம் என் மனம் மற்றொரு உயர் உலகில் இருப்பது போல் நான் உணர்வேன். சுவாமிஜியின் ஒவ்வொரு கடிதமும் எனக்கு மேன்மேலும் ஆன்மீக சக்தியை அளிக்கின்றது. இப்படி பலரும் பலவிதமாக உணர்ந்தனர். தினந்தோறும் தமது எண்ணற்ற பக்தர்களுக்கு அனுப்பப்படும் கடிதங்கள் பாக்கெட்டுகளை குருதேவர் தாமே முகவரியை சரிபார்க்கும் சமயத்தில் அந்த பக்தர்களுடன் மானசீகமாக தொடர்பு கொண்டு தமது அருள் சக்தியை அனுப்பி வந்தார் என்று கூட சொல்லலாம். மை மேகசின் பத்திரிகையை நடத்திய அன்பர் PK விநாயகம் சுவாமிஜிக்கு ஒரு டைப்ரைட்டரும் நகலெடுக்கும் இயந்திரமும் பரிசாக அளித்தார். அதில் தான் ஆரண்ய சம்பாஷணைகளை குருதேவர் நகலெடுத்து அனுப்பினார். அவற்றை தம்மிடம் வருவோர்க்கெல்லாம் இலவசமாக குருதேவர் விநியோகித்தார். குருதேவருக்கு கடிதம் எழுதிய பக்தர்கள் சிறு சிறு காணிக்கைகளையும் ஆசிரமத்திற்கு அனுப்பி வந்தனர். குருதேவரும் உடனுக்குடன் அவற்றின் உதவியுடன் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு வந்தார். தமது அகில இந்திய யாத்திரையின் போது லட்சக்கணக்கில் அவர் ஆன்மீக வெளியீடுகளை இலவசமாக பக்தர்களுக்கு விநியோகித்தார். ஆசிரமத்தில் இலவச வெளியீட்டுத்துறை என்ற ஒரு தனிப்பிரிவே செயல்பட ஆரம்பித்தது. 1940 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரிவு அந்த நாளில் தபால் செலவுக்காக 2 ரூபாய் அனுப்புபவர்களுக்கு மட்டும் வருடம் முழுவதும் ஆசிரம வெளியீடுகளை இலவசமாக அனுப்பி வந்தது. இந்த அடிப்படையில் தான் தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் மாத வெளியீடான த டிவைன் லைஃப் என்ற பத்திரிகை 1938 தோன்றியது. அந்த பத்திரிகையின் முதல் இதழுக்கு அளித்த வாழ்த்துச் செய்தியில், இன்று உலகில் ஒரு சில ஆன்மீக பத்திரிகைகளே உள்ளன, பல உயர்தரமான பத்திரிகைகள் இன்னும் வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் எங்கும் ஆன்மீக கருத்துக்களை பரப்ப முடியும். மக்கள் நல்ல கருத்துக்களுக்காகவும் மகாத்மாக்களின் சத்சங்கத்துக்காகவும் காத்து நிற்கின்றனர். நம் பதவி இவற்றிற்கு பின்னால் ஓடி ஓடி இவ்வுலகம் களைத்து விட்டது. எங்கும் எதிலும் மக்கள் அமைதியை காணாது திகைக்கின்றனர்.
அவர்கள் மகாத்மாக்களை நாடி ஓடி வருகின்றனர். பல மேனாட்டவர்கள் குருமார்களை நாடி தேடி பாரதத்துக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள் அனைவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது மலர்வதாக என்று ஆன்மீக பத்திரிகைகளின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். தம்மை தரிசிக்க வந்த அனைவருக்கும் குருதேவர் ஆசிரமத்தின் மாத இதழை இலவசமாக கொடுத்து வந்ததன் விளைவாக அது நஷ்டத்தில் இயங்க தலைப்பட்டது. அதை கண்ட பக்தர் ஒருவர் ஆசிரமத்தின் பொதுவான நிதி நிலைமை திருந்தும் வரை அந்த பத்திரிகையை நிறுத்தி வைத்தால் என்ன என்ற யோசனையை குருதேவரிடம் வெளியிட்டார். அதை கேட்ட குருதேவர், எவ்வளவு நஷ்டமடைந்தாலும் ஆரம்பித்த ஒரு பத்திரிகையை நிறுத்த நான் விரும்ப மாட்டேன். உண்மையில் மேலும் சிலவற்றை ஆரம்பிக்க நான் உத்தேசித்து உள்ளேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்தக்கூடாது. பொதுமக்களுக்கு நாம் எவ்வளவு அறிவை அளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது கடவுள் பணம் கொடுப்பார். நமது கடமை இடைவிடாது பணிபுரிவதே ஆகும். இன்று நமக்கு மாதம் 16,000 ரூபாய் வருகிறது என்றால் அது இறைவனது அருளாலேயே நடக்கின்றது. இது 10 வருடமாக நாம் செய்து வரும் தொண்டின் விளைவே ஆகும். இப்பொழுது நாம் செய்யும் செயலின் பலன் இன்னும் 10 வருடங்களுக்கு பின்னர் தெரியும். இப்பொழுது பணம் இங்கு வந்து பொழிகிறது. பிற்காலத்தில் கடல் மடை போல் தங்கம் இங்கே வந்து கொட்டும் என்றார். இன்று அவரது வாக்கு அப்படியே பலிக்கிறது. குருதேவர் தாம் சொன்னது போலவே மேலும் 5 பத்திரிகைகளை ஆரம்பித்தார். 1949 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட தெய்வீக வாழ்க்கை சந்தாதாரர் இணைப்பு என்றும் 1951 ஜூலையில் ஆரம்பிக்கப்பட்ட யோக வேதாந்த் என்ற ஹிந்தி மாத இதழும் 1951 செப்டம்பரில் ஆரம்பமான தெய்வீக வாழ்க்கை ஆரண்ய பல்கலைக்கழக வாராந்திர இதழும் மற்றும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் என்ற இதழும் 1951 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட பிரான்ச் கெசட் என்பன இவற்றில் அடங்கும். இவற்றில் குருதேவர் மிகவும் விரும்பி போற்றியது டிவைன் லைஃப் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி வீக்லி என்பதே ஆகும். வாராவாரம் மக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது இது என்பார் நமது குருதேவர். ஞான யஜ்ஞம் விரிவடைய தொடங்கியதும் ஆசிரமத்துக்கு சொந்தமாக ஒரு அச்சகம் தேவை என்பதை ஆசிரமத்தார் உணர்ந்தனர். ஒரு பக்தர் சில அச்சு இயந்திரங்களை அன்பளிப்பாக கொடுத்தார். 1951 செப்டம்பர் 20 ஆசிரம அச்சகம் உருவானது. ஆனால் அது காலால் மிதித்து அடிக்க வேண்டிய ட்ரெடில் மிஷின் ஆனதால் குறைந்த அளவிலேயே பிரதிகளை அச்சடிக்க முடிந்தது. பின்னர் படிப்படியாக புதிய பல இயந்திரங்கள் வரத் தொடங்கின. மின்சாரத்தில் இயங்குபவையாக அச்சு இயந்திரங்கள் அமைக்கப்பட்ட பின்னர் மலைமலையாக புத்தகங்கள் அச்சகத்திலிருந்து வெளிவரலாயின. அச்சுக்கோர்க்க லைனோ இயந்திரங்கள், அச்சடிக்க, மடிக்க, வெட்ட, பைண்ட் செய்ய எல்லாம் தானியங்கி கருவிகள் என்ற படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டது. குருதேவர் இவற்றை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நாளைய நிகழ்வில் சென்னை செய்த பாக்கியம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.